கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தினசரி காய்கறி சந்தைக்கு எதிரே தேவதாஸ் காந்தி என்பவருக்கு சொந்தமான இண்டன் கேஸ் கம்பெனியின் அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்திலிருந்து திடீரென கரும்புகை வெளியே வந்துள்ளது. இதனை கண்ட பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். மேலும் அலுவலகத்தில் இருந்த சிலிண்டர்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். பின்னர் இவ்விபத்து குறித்து விருத்தாச்சலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வெங்களாபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ரோல்பால் சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாற்றம்பள்ளி கொத்தூர் பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் என்பவரின் மகள் காஞ்சனா ஸ்கேட்டிங் குறித்து எந்தவொரு விழிப்புணர்வும் இல்லாத நிலையில் லக்கி ரோலர் ஸ்கேட்டிங் அகாடமியில் சேர்ந்து தினம்தோறும் 60 கிலோமீட்டர் தூரம் சென்று 4 ஆண்டுகளாக ஸ்பீட் ஸ்கேட்டிங் பயிற்சி செய்து வந்ததாகவும் இதற்கு பயிற்சியாளர் பிரபு சிறந்த முறையில் பயிற்சி அளித்து தேசிய பதக்கம் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த பயிற்சியாளருக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட கலாநிதி வீராசாமி 3.40 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனையடுத்து சென்னை மாவட்டம் எண்ணூர், கத்திவாக்கம், எர்ணாவூர், தாழங்குப்பம், பர்மாநகர், அன்னை சிவகாமி நகர், KVK குப்பம் பகுதிகளில் கலாநிதி வீராசாமி MP வீதி வீதியாக திறந்த வேனில் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KB சங்கர், திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய கலாநிதி வீராசாமி, திமுகவிற்கு வாக்களித்த உங்களை என்றும் மறக்க முடியாது என்றும் உங்களுடைய பிரச்சினைகளுக்கு உங்களுடன் நின்று தேவையான உதவிகளை செய்து தருவோம் என்றும் தெரிவித்தார். ஈரோடு மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக புதிய 15 பேருந்துகள் இயக்கத்தினை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் S. சிவசங்கர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுன்கரா, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வராஜ், சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன், பொது மேலாளர் ஸ்வர்ணலதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் இயக்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி வாங்கப்பட்ட புது பேருந்துகளில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 1000 பேருந்துகள் இயக்கப்பட்டன. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தருமபுரியிலே 11 பேருந்துகளை இயக்கி 11ஆம் தேதி துவக்கி வைத்தார்கள். திருவள்ளூரிலே 10 பேருந்துகளை இயக்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு நேற்றைய முன்தினம் மதுரையிலும் நேற்றைக்கு விருதுநகரிலும் புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அதேபோல் இன்றைக்கு காலையில் கோயம்புத்தூரில் 21 புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இங்கே ஈரோட்டிலே 15 புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த வாரத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட 300 புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. 7200 பேருந்துகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு உத்தரவிட்டு அதில் 1000 பேருந்துகள் ஏற்கனவே துவக்கப்பட்டு இன்றைக்கு இந்த வாரத்தில் 300 பேருந்துகள் துவக்கப்படுகிறது. மீதி இருக்கின்ற பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரித்து வழங்க பழைய பேருந்துகளை மாற்றி அந்த புதிய பேருந்துகள் வழித்தடத்தில் இயக்கப்படும். சென்னை போரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருபவர் பவித்ரா. இவர் பணி முடிந்து ஐயப்பாக்கம் திருவேற்காடு சாலையில் ஆவடியில் உள்ள வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது ஐயப்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த போது வளைவில் எதிரே வேகமாக வந்த கார் மோதியதில் காவலர் முள்வேலியில் இருசக்கர வாகனத்துடன் தூக்கி வீசப்பட்டார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பெண் காவலர் பவித்ராவை மீட்டு சிகிச்சைக்காக ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவ்விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா தலைமை மருத்துவமனையில் மருத்துவம் மற்றும் சுகாதார சேவை இயக்குநர் ராஜமூர்த்தி திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்வில் மருந்துகள் கையிருப்பு, மருத்துவ உபகரணங்கள், ஆய்வகங்கள், அறுவை சிகிச்சை அரங்கு, நோயாளிகளின் வார்டு பகுதிகளில் உள்ள வசதிகள் உள்ளிட்டவைகளையும் புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனை கட்டிடத்தையும் பார்வையிட்டார்.
சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அருண் உத்தரவின் பேரில் கோயம்பேடு அரசு பேருந்து நிலையத்தில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகமான முறையில் அச்சத்தில் நின்று கொண்டிருந்த 2 நபரை மடக்கி பிடித்து பையை சோதனை செய்ததில் 500 ரூபாய் பண்டல்கள் இருந்தது தெரியவந்தது. பின்னர் போலீசார் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் 500 ரூபாய் நோட்டுகள் போன்று வெளிர் பச்சை நிறத்திலான தாள்களை வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆஷிக் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் காமராஜபுரம் தாலுகாவைச் சேர்ந்த சண்முகவேல் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் அமைந்துள்ள எஸ்பிஐ வங்கி கிளையில் 6 ஏடிஎம் இயந்திரம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஏடிஎம்மில் ராஜகுல பகுதியைச் சேர்ந்த கீதா செல்வம் தம்பதியினர் பணம் எடுப்பதற்காக வந்துள்ளனர். அப்போது பணம் வராததால் வெளியே வர முற்பட்டுள்ளனர். அப்போது ஏடிஎம் மையத்தில் இருந்த நபர் கீதாவிடம் தான் ஏடிஎம் கார்டை பெற்றுக்கொண்டு பணம் எடுக்க முயன்றும் பணம் வரவில்லை என்று கூறி ஏடிஎம் கார்டை மாற்றி கீதாவிடம் கொடுத்துள்ளார். இதையடுத்து கீதா ஏடிஎம் மையத்தை விட்டு வெளியே வந்து கார்டை பார்த்தபோது ஏடிஎம் கார்டு மாறியுள்ளது குறித்து செல்வத்திடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து செல்வம் பொதுமக்களின் உதவியுடன் அந்த நபரை பிடித்து தர்ம அடி கொடுத்து செஞ்சி காவல்துறையிடம் ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அந்த நபர் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த விஜய் டிவட் என்பதும் கீதா கணக்கிலிருந்து 25,000 ரூபாய் பணத்தை எடுத்ததும் தெரியவந்தது. மேலும் இதுபோன்ற பல திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளாரா என போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் புலி வேடமிட்டு ஊர்வலமாக சென்று நேர்த்தி கடன் செலுத்தினர். இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புலி வேடம் அணிந்து ஊர்வலமாக ஆடிச் சென்ற காட்சி பார்ப்பவர்களை வெகுவாக கவர்ந்தது. இவ்விழாவில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே குமாரகுடி கிராமத்தில் ரமேஷ் என்பவர் கூரை வீடு அமைத்து வசித்து வருகிறார். இந்நிலையில் திடீரென வீட்டின் மேற்கூரை எரிய தொடங்கியுள்ளது. இதனையடுத்து ரமேஷ் உடனடியாக சேத்தியாத்தோப்பு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் வீட்டின் அனைத்து பகுதிகளும் முழுமையாக எரிந்து சேதமானது. இந்நிலையில் வீட்டில் இருந்த பொருட்கள், ஆவணங்கள், நகை, பணம் உள்ளிட்டவை தீயில் எரிந்து கருகிய நிலையில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. மேலும் இவ்விபத்து குறித்து சேத்தியாத்தோப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் மாவட்ட இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் விதை திருவிழா நடைபெற்றது. இதில் மரபு ரகங்களான எண்ணப்பட்டி கத்திரிக்காய், அதலைக்காய், 8 நாழி கத்திரிக்காய், செங்கப்படை வரகு உள்ளிட்ட விதைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டதுடன் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் சிலம்பம், ஒயிலாட்டம், கருத்தரங்கம் ஆகியவை நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான இயற்கை விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே வள்ளத்தாமங்கலம் அருகே மேலத்தெருவை சேர்ந்தவர்கள் வெங்கடேஷ், தரணி தம்பதியினர். இந்நிலையில் வெங்கடேஷ் வழக்கம்போல் வயலில் வேலை செய்வதற்காக சென்றுள்ளார். அப்போது வயல்வெளி வழியாக சென்ற மின்கம்பத்திலிருந்து மும்முனை மின்சார கம்பி ஒன்று வயலில் அறுந்து விழுந்து கிடப்பது தெரியாமல் மின்சார கம்பியை மிதித்தபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே வெங்கடேஷ் உயிரிழந்தார். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் மின்சார வாரியத்திற்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பாபநாசம் போலீசார் வெங்கடேஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பாபநாசம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இவ்விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பேராத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி முனியம்மாள். இவர் அப்பகுதியில் சிறிய மளிகை கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் வழக்கம்போல் பேராத்தூர் பகுதியிலிருந்து திருவள்ளூரில் உள்ள மார்க்கெட்டுக்கு பொருட்களை வாங்கிக் கொண்டு பேருந்து நிலையம் சென்றுள்ளார். அப்போது வெயில் தாங்க முடியாமல் மூதாட்டி தன் கையில் இருந்த பொருட்களை கீழே வைத்து அமர முற்பட்டுள்ளார். அப்போது மயங்கி கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே வில்பட்டி பஞ்சாயத்திற்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதியில் உள்ள சாலை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தரமற்று போடப்பட்டுள்ளது. இந்த சாலை தற்போது குண்டும் குழியுமாக சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் செல்ல முடியாமல் பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர். மேலும் அப்பகுதி வழியே செல்லும் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் அடிக்கடி விபத்து ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே சாலையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களின் குறைகளை தீர்க்கும் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி, மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மற்றும் அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் குறைகளை மேயர் ஜெகன் பெரியசாமியிடம் தெரிவித்தனர். பின்னர் பொதுமக்களின் குறைகளை கேட்ட மேயர் ஜெகன் பெரியசாமி பொதுமக்களின் பிரச்சினைகள் அடுத்த கூட்டத்திற்குள்ளாக சரி செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சிக்குட்பட்ட வார்டுகளில் நாளுக்கு நாள் நாய்கள் தொல்லை அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் தொடர்ந்து மன்னார்குடி நகராட்சி ஆணையரிடம் புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மன்னார்குடி ஒத்தை தெரு பகுதியில் நடந்து சென்ற 8 வயது சிறுவனை அப்பகுதியில் உள்ள நாய்கள் சுற்றி வளைத்துள்ளது. அப்போது சிறுவனின் அழுகுரல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் சிறுவனை நாய்களிடம் இருந்து பத்திரமாக மீட்டனர். இந்நிலையில் மன்னார்குடி நகர் முழுவதும் நாய்கள் தொல்லை அதிகமாக இருப்பது குறித்து நகராட்சி ஆணையரிடம் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வேலியந்தல் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் MT அரசு நிதி உதவி தொடக்கப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆத்மா குழு தலைவரும் விக்கிரவாண்டி திமுக ஒன்றிய செயலாளருமான வேம்பி ரவி கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு காலை சுற்றிண்டி வழங்கி இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் சஹானா ராகவேந்திரன், பள்ளி புரவலர் சீனிவாசன், தலைமை ஆசிரியர் வேதநாயகம், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி அணை முழு கொள்ளளவான 90 அடியிலிருந்து தற்பொழுது 84.20 அடி எட்டியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6344 கன அடியாக உள்ள நிலையில் எந்த நேரத்திலும் அணை முழு கொள்ளளவை எட்டும் என்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி ஆற்று மதகுகள் வழியாக உபரி நீர் திறந்துவிடப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே பொதுமக்கள் யாரும் கரையோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆடு மாடு மேய்க்க செல்பவர்கள் யாரும் ஆற்றுக்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.